முருக பக்தர்கள் மாநாடு ஜூன் 22 மதுரையில். இடம் அம்மா திடல் பாண்டிக்கோவில் அருகில். வாருங்கள் முருகனின் அருள் பெற. ஆபரேஷன் சிந்தூர் 1:30 மணிக்கு ஆரம்பிக்கும் போது 2:30 மணிக்கு என்னுடைய சக அதிகாரிகள்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும் போது என்னால் அன்னைக்கு தூங்க முடியல. ஏன்னா இந்த வார்ஃபேர் நமக்கு புதுசு, நம்ம ராணுவம் முன்ன நவீனமயம் ஆகல, அந்த பார்ட் ஆஃப் இட், அந்த நகர்வுல நம்ம போயிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த மாதிரியான ஒரு மிலிட்டரி ஆக்ஷன்ல என்ன மாதிரி ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு எனக்கே டவுட்டாக தான் இருந்துச்சு. ஆனா நம்மளுடைய முப்படைகள், ராணுவம், அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங், டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங், அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து 3 நாள்ல எழுதி வச்சுக்கோங்க, இன்னைக்கு அமெரிக்காவோ இல்லை இஸ்ரேலோ எந்த ஒரு நாடுமே செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய சாதனையை இந்தியர்களாக நம்ம செஞ்சிருக்கோம். நேரமின்மை காரணமாக நான் சுருக்கமா 5 விஷயத்தை வைக்கிறேன், எடுத்து போய் நீங்க கம்யூனிகேட் பண்ணுங்க. அணு ஆயுதத்தை வைத்துட்டு இருக்கக்கூடிய நாடு பாகிஸ்தான், இன்னொரு பக்கம் நம்ம இருக்கோம். ஸோ நம்மளுடைய ஒப்பந்தப்படி என்னோட அணு ஆயுதத்துடைய லிஸ்ட் இது, உங்களுடைய அணு ஆயுதத்தோட லிஸ்ட் இது. நான் உன்னோட அணு ஆயுதத்தை தாக்க மாட்டேன், அணு நிலையங்கள், கல்பாக்கம், கூடங்குளம் போன்ற அணு நிலையங்கள் தாக்க மாட்டேன், பதிலுக்கு நீங்களும் தாக்கக்கூடாது. இது ஒப்பந்தம். இப்போ 9ஆம் தேதி, அதாவது 10ஆம் தேதி விடிய காலையில் ஒரு பேலஸ்டிக் ரக ஏவுகணையை பாகிஸ்தான் இந்தியா மீது ஏவுறாங்க. குறிப்பா டெல்லியை நோக்கி ஏவப்பட்ட ஒரு ஏவுகணை. அது இந்தியாவுடைய மிசைல் சிஸ்டம், டிஃபென்ஸ் சிஸ்டம், ஹரியானாவில் இருக்கக்கூடிய சிர்சி இடத்துல, சிர்சின்னு ஒரு இடத்துல, சிர்சா அப்படின்ற ஒரு இடத்துல நம்ம தடுத்து கீழே வீழ்த்தணும். அதன் பிறகு இந்தியாவுடைய படைத்தலைவர்கள் முடிவு செஞ்சாங்க, இவங்களுக்கு இந்த மொழியில கொடுத்தா புரியாது, இதை வேற மாதிரியான ஒரு இதெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு அதன் பிறகு 13 பிரம்மோஸ் ரக ஏவுகணைகள் 26 நிமிடம், மொத்தம் 11 இடங்கள் பாகிஸ்தானுடைய முக்கியமான ஏர்ஃபோர்ஸ் பேசஸ். அவங்க கிட்ட மொத்தம் 30 இருக்கு. அதுல 30ல 15 ஸ்ட்ராட்டஜிக். அந்த 15 ஸ்ட்ராட்டஜிக்ல 12 ஒரே நேரத்துல அடுத்தடுத்த நிமிடங்கள் இந்தியா தாக்க துவங்கினாங்க. அதுல மிக முக்கியமா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய நூர்கான் ஏர்பேஸ், இந்த இடத்துல தான் அவங்க அணு ஆயுதங்களை வச்சாங்க. பக்கத்துல ஒரு மலை இருக்கு, சின்னதா கிரானா ஹில்ஸ் சொல்லுவாங்க, அங்கதான் அவங்களுடைய அணு ஆயுதங்கள் இருக்கு. ஆனா நம்ம கிட்ட கொடுத்துருக்கக்கூடிய லிஸ்ட்ல அது இல்லை. ஸோ கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு இந்த இடத்துல இருக்கிறதுக்கு. மெத்த படித்தவர்கள், மெத்த சாதித்தவர்கள், மிகப்பெரிய பண்பாளர்கள், அறிவியாளர்கள், கல்வியாளர்கள், படைப்பாளிகள், இவங்களுக்கு நடுவுல சம்பந்தமே இல்லாம நான் ஒருத்தங்க. சரி, ஆபரேஷன் சிந்தூர் இதை பற்றி இன்னும் எத்தனை காலம் நம்ம பேசணும், பேசிட்டே இருக்கணும். அதற்கான காரணம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பெரியவர்கள், தலைமையேற்று நடத்தக்கூடிய ஐயா நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்கள், அவருடைய பத்மபூஷனுக்கு என்னுடைய மனமான வாழ்த்துக்கள். அந்த விருதுக்கு அது மரியாதை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 1940ல பிறந்து ஒரு நாடு அடிமையா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில பிறந்து இவ்வளவு பெரிய நிறுவனத்தை நடத்தி முன்னுக்கு கொண்டு வந்து அவரை பத்தி நான் படிச்சது, நான் எக்ஸாம்ல மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் படிச்சுட்டு இருக்கும்போது ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் அவருடைய கேஸ் ஸ்டடி இருக்கு. ஜஸ்ட் ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி அப்படின்னு போட்டு அவர் பேர் போட்டு கூகுள் பண்ணி பாருங்க. அவங்க அவ்வளோ பெரியவர்கள். சுப்பையா அவர்கள் ஒரே ஒரு ஃபோன் பண்ணாரு, நீங்க வரணும், வர முடியுமா அப்படின்னாரு. அப்புறம் வரணும் அப்படின்னாரு. அப்புறம் வரணும் அப்படின்ற போது சரி, இதுக்கு மேல எதுவும் கிடையாது, மாதிரி பேச்சே கிடையாது. ஐயா அவர்களுக்கு என்னுடைய மிக்க நன்றி. இங்க கூட்டு வந்தவர்கள். எவ்வளவு நேரம் இருக்கு சார் நம்ம பேசுறதுக்கு? 20 நிமிஷம், 15 நிமிஷம். ஓகே. ஆபரேஷன் சிந்தூர் இது ஒரு ராணுவ நடவடிக்கை மட்டும் கிடையாது. இது இந்தியா உலகத்துக்கு கொடுத்த ஒரு செய்தி. அந்த சமீப காலமா போற எல்லா இடத்துக்குமே இந்த டிஷர்ட்டை போறதுக்கான காரணம் என்ன அப்படின்றது, இது ஒரு ராணுவ நடவடிக்கை, ஒரு ராணுவ வெற்றியா நம்ம பாத்துட்டு இருக்கோம். நிச்சயமா அது கிடையாது, அது ஒரு பகுதி தான். அது நீங்க உங்களுடைய எழுத்துக்கள், உங்களுடைய படைப்புகள், உங்களுடைய காணொலிகள்ல மிக முக்கியமா இதை நீங்க கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக, ஒரே காரணத்துக்காக தான் நான் இங்க இருக்கேன். பஹல்காம்ல நடந்த பயங்கரவாத தாக்குதல், ஐயா சொல்லியிருந்தாரு, தீவிரவாதிகள்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க, பயங்கரவாதிகள்ட்டு. உண்மையாகவே அதுக்கான பொருள் அப்படின்றது பயங்கரவாதம். தீவிரவாதம் அப்படின்றது வேற,
நான் என்னுடைய ஒரு நம்பிக்கையில் தீவிரமாக இருந்தால் நான் தீவிரவாதி. ஆனால் பயங்கரவாதம் என்பது வேறு. ஸோ உங்களுடைய எழுத்துக்கள்ல உங்களுடைய பேச்சுக்கள்ல பயங்கரவாதி அப்படின்ற அதை மட்டும் அந்த சொல்லாடலை மட்டும் பயன்படுத்துங்க. ரெண்டாவது, ஜெனரலாகவே ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கு பாரதத்துல. வலதுசாரி இடதுசாரி வலதுசாரி அப்படி, நம்ம எல்லாம் வலதுசாரி அப்படி இடதுசாரி, அது வெஸ்டர்ன் கான்செப்ட். நம்ம எல்லாருக்குமே ஒரே அடிப்படை இது என்னன்னா, நம்ம பாரதியர்கள், தேசியவாதம் என்பதுதான் நம்மளுடைய அடையாளம். இங்க வலது இடது அதை போய் நீங்களா சிக்கிக்காதீங்க. அவங்க என்ன வேணா கூட்டு போட்டாங்க, வேற விஷயம். நான் வலதுசாரி அப்படின்னு சொல்லாதீங்க, அதற்கான பொருள் வேற. கேபிட்டலிசம் கம்யூனிசம் வலது எதுன்னு தெரிவிச்சாங்க. நம்ம நாட்டில் அந்த மாதிரியான ஒரு அரசியலே கிடையாது. ஆக்சுவலா வெஸ்டர்ன் டேர்ம்ஸ்ல நம்ம உள்ள போயிட்டு இருக்கோம். இப்போ பெஹல்காம்ல நடந்த அந்த பயங்கரவாத தாக்குதல், அதுல 2 முக்கியமான மெசேஜ் இருந்துச்சு. கொல்லப்பட்ட அனைவரும் ஆண்கள், பார்த்திருப்பீங்க. கொல்லப்பட்ட அனைவரும் ஒரு மதத்தை சாராதவர்கள். 2வது, கொல்லப்பட்ட விதம் புல்வாமாவுக்கும் அதுக்கும் பாத்தீங்கன்னா நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி மும்பைல நடந்த தாக்குதல் பாத்தீங்கன்னா அதுக்குமே இதுக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. இங்க அவங்க இந்தியர்களுக்கு 140 கோடி பேருக்கு ஒரு மெசேஜை கொடுத்தாங்க. அதுல ஒரு பெண்மணி, பெண்மணியோடைய முன்னாடி அவர் கணவர் வந்து சுட்டுக் கொல்லப்படுறார். சுட்டுக் கொல்லப்படும் போது அவங்க அந்த பேனிக்ல, அந்த ஒரு கோபம் உணர்ச்சியோடைய உச்சம்னே நம்ம சொல்லலாம். என்னையும் சுற்று அப்படின்ற போது அவன் சுடலை. அப்ப அந்த பயங்கரவாதி சொன்ன மெசேஜ் வந்து, உன்னை வெட்டு வச்சதுக்கு காரணம் நீ மோடி கிட்ட போய் சொல்லு அப்படின்ட்டு. அது அன்னைக்கு சோசியல் மீடியால பயங்கர ஹைலைட் ஆச்சு. பலமுறை நானே கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளான. இந்த அடிப்படை அதை செய்ததுக்கு காரணம், நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு டெலிகேட்டான ஒரு ஃபேப்ரிக், நம்ம சோஷியல் ஃபேப்ரிக்னு சொல்லுவோம், மத நல்லிணக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அதை கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் பண்ணணும் அப்படின்றத அதோடைய அந்த வேர்டு, அது வந்து சைக்காலஜிக்கலா உங்க ஒருத்தர் மேலேயும் நம்ம ஒருத்தர் மேலேயும் தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணி பண்ணது. அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்றத நான் டைம் வரும்போது பேசுறேன். அந்த மெசேஜுக்கு பிறகு பிரதமர் அவசரமா சவுதியில இருந்து திரும்ப வர்றாரு, உள்துறை அமைச்சர் அங்க போறாரு, நம்ம எல்லாருமே பார்த்தோம். முப்படைகளுடைய தளபதிகளை கூப்பிட்டு கேபினெட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டி, நம்மளோட நாட்டுடைய உச்சபட்ச பாதுகாப்பு அமைப்பு, அதோட மீட்டிங் நடக்குது. முப்படைகளுக்கு முழு சுதந்திரத்தை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வந்துச்சு, நம்ம பார்த்தோம். கூடவே சிந்து நதி ஒப்பந்தத்தையும் நம்ம நிறுத்துறோம், அபயன்ஸ்ல நிறுத்தி வைக்கிறோம். இந்த முப்படைகளுக்கு முழு சுதந்திரத்தை கொடுக்கிறோம் அப்படின்னு அந்த வார்த்தைக்கு அன்னைக்கு நிறைய பேருக்கு அதோடைய அர்த்தம் புரியல. அந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த யுத்தம் 47, 62, 65, 71, 99 இந்த எல்லா யுத்தங்கள்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்டடான ஒரு கண்ட்ரோல்ட் அக்ரெஷனை தான் இந்தியா இன்னைக்குமே பண்ணிருக்கோம். நீங்க இஸ்ரேல், பத்ரி அவர்கள் சொன்னார், இஸ்ரேல் பார்த்துட்டு இருக்கீங்க. இஸ்ரேலோடைய நடவடிக்கை, இஸ்ரேல் மாதிரி இந்தியா ஏன் இல்லை? இஸ்ரேலுக்கு அமெரிக்கா மற்றும் ஒரு 38 நேட்டோ நாடுகளோட சப்போர்ட் இருக்கு. இன்னைக்கு இஸ்ரேலுக்கு நோக்கி வரக்கூடிய ட்ரோன்களை தடுக்கிறதுக்கு ஒரு 8 இஸ்லாமிய நாடுகளும் இருக்கு, முழு ஆதரவா இருக்காங்க. இந்தியாவுடைய ஒரு யுத்தத்தையும் இந்தியர்களாக நாம் தான் செஞ்சோம். நம்மளுடைய முன்னாடி இருக்கக்கூடிய தலைமைகள் செஞ்சார்கள், வரக்கூடிய தலைமைகளும் செய்வார்கள். ஸோ இஸ்ரேலையும் இந்தியாவையும் கம்பேர் பண்ணாதீங்க. அங்க கேம் வேற, இது கேம் வேற. அணு ஆயுதத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய 7வது மிகப்பெரிய ராணுவத்தை நம்ம இங்க டீல் பண்ணிட்டு இருக்கோம். பாகிஸ்தான் ஒரு பக்கம், அதை விட மிகப்பெரிய பொருளாதார சக்தியா 2வது மிகப்பெரிய பொருளாதார சக்தியா சைனா, 2வது மிகப்பெரிய ராணுவத்தை கொண்ட நாடு சீனா, அணு ஆயுதத்தை கையில வச்சுட்டு இருக்கக்கூடிய நாடு சீனா. இன்னைக்கு நம்ம எல்லாம் அமைதியா இங்க பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த அமைதிக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கக்கூடிய விலை மிக மிக பெரியது. 2 அணு ஆயுதத்தை கொண்ட நாடுகள், 2 பரம எதிரிகள். எதிரி அப்படின்றது வேற. இப்ப இஸ்ரேல் ஈரானோட ஈக்குவேஷன் எடுத்தீங்கன்னா, நான் இருக்கிறேன் இல்லைன்றது வேற, நீ இருக்கக்கூடாது. அதுதான் இந்தியா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும். இந்த ஐஎம் சாரி பாகிஸ்தான் கேங் இருக்கு பாத்தீங்களா, அவங்க மக்கள் நல்லவங்க, அவங்க ராணுவத்தினர் தான் அப்படி, அவங்க அரசியல் தலைவர்கள் அப்படி, சவுத் வேற ப்ரோ, நார்த் வேற ப்ரோ அப்படின்ட்டு. இந்த மூடர்களை என் வாழ்க்கையில நான் பார்த்ததுனால உங்ககிட்ட சொல்றேன். நீங்க நினைச்சு பார்க்க முடியாதா பாகிஸ்தானியர்கள் என்ன அப்படின்றது? அந்த நாட்டோடைய அடையாளம், அந்த நாட்டோடைய அடையாளம் அப்படின்றது இந்திய எதிர்ப்பு, இந்து எதிர்ப்பு. இந்த 2 மட்டுமே வச்சு கட்டமைக்கப்பட்ட நாடு அது. எப்பப்பெல்லாம் அந்த நாடு துண்டாகக்கூடிய சூழ்நிலை வருதோ அப்பப்பெல்லாம் பெஹல்காம் மாதிரியான தாக்குதல், மும்பை மாதிரியான தாக்குதல், புல்வாமா மாதிரியான தாக்குதல் இந்தியா மீது நடத்தப்படும்.
மீண்டும் அந்த நாட்டை அதே ஒரு நேர்கோட்டில் ஒருங்கிணைக்கிறதுக்கு இந்து எதிர்ப்பு மற்றும் இந்திய எதிர்ப்பு. இத உங்களுடைய அடுத்த தலைமுறையினருக்கு நீங்க சொல்லி ஆகணும். ஏன்னா எங்கேயாவது இந்த இடத்துல ஸ்லிப் ஆகி நம்ம மாறி இவங்கெல்லாம் ஒரே ரத்தம், இந்தியில சொல்லுவாங்க தோனோ ஏக்கிய அப்படிம்பாங்க. இதெல்லாம் கிடையாதுங்க. போய் பார்த்தவங்க கிட்ட கேளுங்க. நிறைய ராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க, அதிகாரிகள் இருக்கிறாங்க. அவங்க நேரடியா பார்த்தவங்களை கேளுங்க. அது உண்மை கிடையாது. அப்படிப்பட்ட எதிரிகளை டீல் பண்றதுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை, உலக சூழ்நிலையில இந்தியாவுடைய வளர்ச்சியும் நம்மளுடைய growth trajectory-யும் பார்த்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும். ஆனா அதே சமயம் உலகத்துக்கு ஒரு தெளிவான மெசேஜ் ஒன்று கொடுக்கணும். உலகம் அப்படின்றதுல பாகிஸ்தான் கிடையாது. பாகிஸ்தானை இன்னைக்கு இயக்கி கொண்டிருக்கக்கூடிய சீனாக்கு கொடுத்த மெசேஜ் அது. இதற்கு பின்னாடி இந்தியா எங்களை சார்ந்துதான் இருக்க வேண்டும் என்று நம்பக்கூடிய மேற்குலகத்துக்கு கொடுத்த மெசேஜ். இதே மாதிரியான மெசேஜ் 1971 கொடுத்தோம். அன்னைக்கு நீங்க பிபிசி டாக்குமெண்ட்ரி பாத்தீங்கன்னா ஒரு இந்தியாவை காமிக்கிறது தராவில இருக்கக்கூடிய ஒரு மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியில அப்படியே காமிச்சு ஒரு அசுத்தமான கங்கையை காமிச்சு ஒரு பாம்பாட்டியை காமிச்சு கொண்டு வருவாங்க. இதுதான் அவங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்தியா. அந்த நிறவெறி, இந்த இனவெறி நம்மளை தாழ்ந்து நம்மளை கீழே இறக்கி இத்தனை 1000 வருடம் நம்ம அடிமைப்பட்டு கிடந்த அந்த சிந்தனை இன்னைக்குமே இருக்கு. அன்னைக்கு 13 நாட்களுக்குள்ள ஒரு யுத்தத்தை முடிச்சு 93,000 பாகிஸ்தான வீரர்களை சரணடை வச்சு மொத்த உலகத்தையும் நம்ம திரும்பி பார்க்க வச்சோம். அதன் பிறகு இன்றைக்கு நவீன காலகட்டங்கள்ல ஆபரேஷன் சிந்தூர், இது இந்தியா பாகிஸ்தான் இரு நாடுகளுமே கம்ப்ளீட்டா ஒரு மாடர்ன் வார்ஃபேர் என்று சொல்லக்கூடிய இன்னைக்கு நவீன யுத்த காலத்துல நம்ம எப்படி நிக்கிறோம். அன்னைக்கு ஆபரேஷன் சிந்தூர் 1:30 மணிக்கு ஆரம்பிக்கும் போது 2:30 மணிக்கு என்னுடைய சக அதிகாரிகள்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும் போது என்னால அன்னைக்கு தூங்க முடியல. ஏன்னா இந்த வார்ஃபேர் நமக்கு புதுசு. நம்ம ராணுவம் முன்ன நவீனமயம் ஆகல. அந்த பார்ட் ஆஃப் இட், அந்த நகர்வுல நம்ம போயிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த மாதிரியான ஒரு மிலிட்டரி ஆக்ஷன்ல என்ன மாதிரி ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு எனக்கே டவுட்டா தான் இருந்துச்சு. ஆனா நம்மளுடைய முப்படைகள், ராணுவம், அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங், டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங், அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து 3 நாள்ல எழுதி வச்சுக்கங்க. இன்னைக்கு அமெரிக்காவோ இல்லை இஸ்ரேலோ எந்த ஒரு நாடுமே செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய சாதனையை இந்தியர்களாக நம்ம செஞ்சிருக்கோம். நேரமின்மை காரணமாக நான் சுருக்கமா 5 விஷயத்தை வைக்கிறேன். எடுத்து போய் நீங்க கம்யூனிகேட் பண்ணுங்க. அணு ஆயுதத்தை வைத்துட்டு இருக்கக்கூடிய நாடு பாகிஸ்தான். இன்னொரு பக்கம் நம்ம இருக்கோம். ஸோ நம்மளுடைய ஒப்பந்தப்படி என்னோட அணு ஆயுதத்துடைய லிஸ்ட் இது, உங்களுடைய அணு ஆயுதத்தோட லிஸ்ட் இது. நான் உன்னோட அணு ஆயுதத்தை தாக்க மாட்டேன். அணு நிலையங்கள், அந்த கல்பாக்கம், கூடங்குளம் போன்ற அணு நிலையங்கள் தாக்க மாட்டேன். பதிலுக்கு நீங்களும் தாக்கக்கூடாது. இது ஒப்பந்தம். இப்போ 9ஆம் தேதி, அதாவது 10ஆம் தேதி விடிய காலையில ஒரு பேலஸ்டிக் ரக ஏவுகணையை பாகிஸ்தான் இந்தியா மீது ஏவுறாங்க. குறிப்பா டெல்லியை நோக்கி ஏவப்பட்ட ஒரு ஏவுகணை. அது இந்தியாவுடைய மிசைல் சிஸ்டம், டிஃபென்ஸ் சிஸ்டம் ஹரியானாவில் இருக்கக்கூடிய சிர்சி இடத்துல, சிர்சின்னு ஒரு இடத்துல, சிர்சா அப்படின்ற ஒரு இடத்துல நம்ம தடுத்து கீழே வீழ்த்தணும். அதன் பிறகு இந்தியாவுடைய படைத்தலைவர்கள் முடிவு செஞ்சாங்க, இவங்களுக்கு இந்த மொழியில கொடுத்தா புரியாது, இதை வேற மாதிரியான ஒரு இதெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு அதன் பிறகு 13 பிரம்மோஸ் ரக ஏவுகணைகள் 26 நிமிடம் மொத்தம் 11 இடங்கள் பாகிஸ்தானுடைய முக்கியமான ஏர்ஃபோர்ஸ் பேசஸ். அவங்க கிட்ட மொத்தம் 30 இருக்கு. அதுல 30ல 15 ஸ்ட்ராட்டஜிக். அந்த 15 ஸ்ட்ராட்டஜிக்ல 12 ஒரே நேரத்துல அடுத்தடுத்த நிமிடங்கள்ல இந்தியா தாக்க துவங்கினாங்க. அதுல மிக முக்கியமா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய நூர்கான் ஏர்பேஸ், இந்த இடத்துல தான் அவங்க அணு ஆயுதங்களை வச்சாங்க. பக்கத்துல ஒரு மலை இருக்கு, சின்னதா கிரானா ஹில்ஸ் சொல்லுவாங்க. அங்கதான் அவங்களுடைய அணு ஆயுதங்கள் இருக்கு. ஆனா நம்ம கிட்ட கொடுத்திருக்கக்கூடிய லிஸ்ட்ல அது இல்லை. இப்போ நம்ம போய் தாக்க போறது அணு ஆயுதங்கள். இது விளையாட்டு விஷயம் கிடையாது. தலைமை பண்பு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நீங்க ஒரு யுத்தத்துலதான் நீங்க தயாரிச்ச துப்பாக்கியும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணதுன்னு தெரியும். உங்களுடைய மக்களும் உண்மையா உங்களுக்கு நாட்டுக்கு இருக்கிறாங்களா இல்லையான்றது தெரியும். உங்களுடைய ராணுவ தளவாடங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்றதுன்னு தெரியும். உங்க நாட்டோட தலைவனும் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க யுத்தத்துல தான் தெரியும். இது எல்லாத்தையும் ஒரு சேர பார்த்த நிகழ்வு தான் இது. நூர்கான் விமான நிலையத்தை தாக்கணுமோ 2 ரன்வே வடக்கு கிழக்கு தெற்கு மேற்குல அந்த சென்ட்ரல் பாயிண்ட்ல 1 மீட்டர் அக்யூரசியில நம்ம ஏவுகணை தாக்குது. அந்த தாக்குதல் நடத்தின 10வது நிமிஷம் அவங்க மண்டிட்டு ஓடி வராங்க. டிஜிஎம்ஓக்கு கால் பண்றாங்க. அடுத்த நிமிஷம் எங்களுக்கு உடனடியாக அந்த கால் வேணும்னு சொல்லி 12:40க்கு இந்த கால் வருது. 3:30 மணிக்கு நம்மளோட டிஜிஎம்மோட பேசுறாங்க. உலகத்திலேயே
அணு ஆயுதத்தை வைத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நாட்டை, அந்த அணு ஆயுதத்தையே போய் தாக்கின ஒரே நாடு வரலாற்றிலேயே இந்தியா மட்டும்தான். இதை மறந்துடாதீங்க. ரெண்டாவது, இப்ப இந்த ரஃபேல் வீழ்த்திட்டாங்களா, இதை வீழ்த்திட்டாங்களா, விமானங்கள் நீங்க சேஃபா இருக்கணும்னா எங்கேயுமே சேஃபா இருக்க முடியாது. உக்ரைன் ரஷ்யா போர் ஆபரேஷன் ஸ்பைடர் வெப் பாருங்க, 41 விமானங்களை ஒரே நேரத்தில் தூக்குனாங்க உக்ரைன். ரஷ்யா, அதாவது சைபீரியா பகுதி 4000 கிலோமீட்டர் தள்ளி இருந்து. ஸோ விமானங்கள், டாங்கிகள், வீரர்கள் எதுவா இருந்தாலும் சரி, இன்க்ளூடிங் பொதுமக்கள், இது எல்லாமே ஓரளவுக்கான சேதம் இருக்கதான் செய்யும். வரக்கூடிய காலங்கள் ரொம்ப டஃபா இருக்கும். இன்னைக்கல்லாட்டியும் என்னைக்காவது ஒரு நாள் இந்திய சீன போர் அடுத்த 10 வருடத்துக்குள்ள நடக்கதான் போகுது. இந்தியா பாகிஸ்தான்றது இன்னொரு சிறு லெவலான யுத்தம் நடக்கதான் போகுது. ஸோ நம்மளுடைய மனதிடம், மக்களுடைய மனதிடம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். உயிரிழப்பை கண்டு அஞ்சுனா, ஐம் சாரி, இது அந்த கடுமையான காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். விமானங்களா இருந்தாலும் சரி, அது டாங்கிகளா இருந்தாலும் சரி, இதெல்லாம் நடக்கதான் செய்யும். ஆனா இந்த நேரத்துல நம்ம பார்க்க வேண்டியது நம்மளுடைய மிசைல் சிஸ்டம், டிஃபென்ஸ் சிஸ்டம். ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், இப்ப எப்படி இருக்கோன்றது பார்த்தவங்களுக்கு, அந்த சப்ஜெக்ட்ல இருந்தவங்களுக்கு தெரியும். 4 அடுக்கு பாதுகாப்பு, அதுல ஒரு L70 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கன். இது நான் ராணுவத்தில் இருக்கும்போது அவங்கள ரிட்டையர் பண்ணாங்க, கன்னு ரிட்டையர் ஆச்சு. இந்த கன்னை மீண்டும் எடுத்துட்டு வந்து அதுல ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் பெங்களூர் சேர்ந்த டான்போ இமேஜிங் ஒரு தெர்மல் இமேஜரை கொண்டு வந்து அதில் ஃபிட் பண்ணி, அதுல ஒரு சர்வோ மோட்டர் திரும்பி கொண்டு வந்து அதை ஆட்டோமைஸ் பண்ணி, அதன் பிறகு அதுக்கு ஒரு ஆன் கமாண்ட் ஒர்க் பண்ற மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து மீண்டும் அந்த கன்னை இயக்கி இந்தியா சுட்டு வீழ்த்தினது. அதாவது நான் போயிட்டு ஒருத்தனை டான் அடிச்சுட்டா நான் பெரிய ஆளாயிருவன் கிடையாது. நம்மளுடைய மிசைல் சிஸ்டம்ஸ் அடிச்ச எல்லாமே டான் தான். ஏன்னா பாகிஸ்தானுடைய அவங்களோட பிளாக்ஷிப் ப்ராடக்ட்னு சொல்லக்கூடியது சைனாட்ட இருந்து வாங்கின HQ-9B. HQ-9B உடைய வீடியோ நான் ஒரு துபாய் டிஃபென்ஸ் எக்ஸ்போல பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் பயமா இருந்துச்சு. என்னடா இவங்க இதெல்லாம் நம்ம எப்படி பீட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. HQ-9 அதாவது அதுக்கு ஒரு கண்ணு, ரேடார் அப்படின்றது கண்ணு, அதுக்கப்புறம் மிசைல் அப்படின்றது அதோடைய பார்க்கக்கூடியது. இந்தியா முதல்ல அடிச்சது கண்ணு, அதையே அதனால காப்பாத்திக்க முடியல. இவங்க இப்ப என்ன சொன்னாங்கன்னா, சைனா இப்போ போன வாரம் HQ-9 நாங்க வந்து S-400க்காக தான் டிசைன் பண்ணலன்ட்டு. ஆனா உண்மை என்னன்னா, SQ-9 நம்ம சுட்டு வீழ்த்தினது S-400 வச்சு கிடையாது, ஆகாஷ் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம். இரண்டாவது, துருக்கிய சாம்ராஜ்யத்தை மாதிரி மீண்டும் கொண்டு வரக்கூடிய, கனவு காணக்கூடிய எர்தோவான் மற்றும் அவருடைய நாடு துருக்கி, இவங்களுடைய ரொம்ப ஃபேமஸ் ஃபிளாக்ஷிப் ப்ராடக்ட் TB2 பைராக்டர்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரோன், உலகம் முழுக்க ஒரு பாப்புலரான ட்ரோன். அந்த ட்ரோனுடைய ஒரு போட்டோ பிரசன்டேஷன் தான் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அந்த ட்ரோனுடைய இந்த நம்மளுடைய L70 ரிட்டையர்ட் ரவுடியை வச்சு நம்ம சுட்டு வீழ்த்தின அந்த ட்ரோன் ஒரு குஜராத்ல ஒரு வீட்டுக்கு பின்னாடி துணி காய போடுற கொடியில அப்படி 2ஆம் அடிச்சு தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. இது அவங்களுடைய பிளாக்ஷிப் ப்ராடக்ட். 3வது அடிச்சு தூக்குற டான் அப்படின்றது அக்கின்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களோட ட்ரோன். 4வது பாகிஸ்தானுடைய தயாரிப்பு, கூட்டு தயாரிப்பு JF-17 மற்றும் J-10. எத்தனை வீழ்த்தணும் அப்படின்றது தெரியும். அவங்களுடைய உலகத்திலே நெடுதூரம் போய் தாக்கி அளிக்கக்கூடிய ஒரு ஏவுகணை, பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் மிசைல்ஸ் சொல்லுவாங்க, PL-15. அது ஒரு முழு 2-3 மிசைல்ஸ் நமக்கு முழுசா கிடைச்சிருக்கு. DRDO டீம் அதோடைய ஸ்பிரிச்சுவல் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஜப்பான், தென்கொரியா, சைனாக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே அந்த மிசைலோடைய பாகங்களை கேட்டிருக்காங்க. ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ரேடார் என்ன, எப்படி தடுக்கலாம் அப்படின்றது. அப்புறம் நம்ம விமானப்படையோடைய டாக்டிக்கல் பிரில்லியன்ஸ். ஸோ முதல் நாள் நம்ம தாக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது மிஷன்ல ரொம்ப கிளியர். ஆபரேஷன் சிந்தூருடைய அப்ஜெக்டிவ் தீவிரவாத முகாம்களுக்கு, அதாவது அவங்களுக்கு இயக்கி கொண்டிருக்கக்கூடிய டைரக்டர்ஸ். ஸோ அதுல ஒரு மிக முக்கியமான டார்கெட் தான் பாவல்பூர்ல இருக்கக்கூடிய பஞ்சாப் மாநிலம், அவங்களுடைய பஞ்சாப் மாகாணம் பாவல்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு தீவிரவாதத்தின் பிறப்பிடம் சொல்லக்கூடிய மர்கஸ் சுபான் அல்லா அப்படின்ற ஒரு மஸ்ஜித் காம்ப்ளெக்ஸ். 150 கோடி செலவுல கட்டப்பட்ட ஒரு காம்ப்ளெக்ஸ் அது. அங்கதான் தீவிரவாதிகள் இந்தியாவுக்கு எதிராக, பயங்கரவாதிகள் இந்தியாவுக்கு எதிராக உருவாக்கப்பட்டாங்க. அந்த இடத்துல 2வது தளத்துல அங்க இருக்கக்கூடிய முக்கியமான தீவிரவாதிகளுடைய அசம்பிளி இருக்கு, அங்கதான் தாக்கணும் அப்படின்ற இன்புட். ஏப்ரல் 22க்கு பிறகு ஜஸ்ட் ஒரு காமன் சென்ஸ் யோசிச்சு பாருங்க. ஏப்ரல் 22 நம்ம தாக்கிட்டோம், பாகிஸ்தான் நினைக்க நம்ம தாக்கிட்டோம். நிச்சயமா இந்தியா இதை நோக்கி தான் வருவாங்க, தீவிரவாதிகளை நோக்கி தான் வருவாங்க அப்படின்றது தெரியும். எல்லாருமே மூவ் பண்ணிடுவோம். கண்டிப்பா இந்த ஒரு
இந்த சம்பவம் செய்யக்கூடிய ஆட்கள்லாம் மூவ் பண்ணுவாங்க, வேற எங்கேயா போய் ஒளிஞ்சுக்கொண்டு. மே 7 காலையில 1:45 மணிக்கு அந்த தீவிரவாதிகள் 2வது மாடியில இங்கதான் இருக்கிறாங்க அப்படின்ற தகவல் நமக்கு துல்லியமா வருதுன்னா நம்மளுடைய உளவுத்துறையுடைய கரம் எந்த அளவுக்கு இருக்கு, எங்க வரைக்கும் போக முடியும்னு யோசிக்கணும். அதன் பிறகு நம்ம டோர் நாக் பண்றோம். டோர் நாக் பண்ணும்போது ஏர்போர்ஸ் பயன்படுத்தக்கூடிய விமானங்கள், அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த குண்டுகள் எல்லாமே, ஏவுகணை எல்லாமே ஏரியா வெப்பன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏரியா வெப்பன் எனக்கு இந்த பில்டிங் டார்கெட் தான். இந்த பில்டிங்ல அப்பாவியிலும் இருக்கலாம், எங்க வேணா இருக்கலாம், எப்படி வேணா போகலாம். இந்த பில்டிங்ல இருக்கக்கூடிய மொத்த பேரும் சாகிறதுக்கான ஒரு இது கூட இருக்கு. ஆனா இந்த முறையே நம்ம விமானப்படை பண்ணது டோர் நாக் பண்ணாங்க. டோர் நாக் பண்ணது 2வது தளத்துக்கு உள்ள, அதாவது முதல் தளத்தோட கான்கிரீட்டை உடைச்சு அங்க வெடிக்காம பெனிட்ரேட் பண்ணி 2வது தளத்துக்குள்ள போய் அங்க வெடிச்சது. அதுல மசூத் அசார், இந்தியாவோட தேடப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு பயங்கரவாதி, அவனுடைய மொத்த குடும்பம் 14 பேர் சுக்கு நூறாய் இறந்ததை நம்ம பார்த்தோம். சோ இது பெல்காம்கான பதிலடி மட்டும் இல்ல, இதுல கொல்லப்பட்ட பயங்கரவாதிகள் IC-814 ஹைஜாக்ல சம்பந்தப்பட்டவங்க, மும்பை தாக்குதல சம்பந்தப்பட்டவங்க, டெல்லியில இருக்கக்கூடிய அக்ஷர்தம் கோயில தாக்கின பயங்கரவாதிகள், டேனியல் பேர்ல் என்ற ஒரு யூதர், அமெரிக்க யூதர், அவரை கொன்ற பயங்கரவாதிகள், 26 நவம்பர் மும்பையில தாக்குதல்ல 162 மக்களை துடியடிக்க கொண்ட அந்த மிருகங்கள், அதற்கு சம்பந்தப்பட்ட ஆட்கள், புல்வாமா தாக்குதல சம்பந்தப்பட்டவங்க, பட்டான்கோட் தாக்குதல் சம்பந்தப்பட்டாங்க. ஒரே செட்டில்மெண்ட், ஃபைனல் செட்டில்மெண்ட் அடிச்சு நடத்தி கூப்பிட்டு தான் வந்திருக்கோம். இந்த செட்டில்மெண்ட் உள்ள போகும். இது இந்த ஆபரேஷன் சிந்தூர் அபிஷியலா நம்ம நிறுத்தி வச்சிருக்கோம், அபிஷியலா பாஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஒண்ணு நீங்க விஷுவலா பார்க்கக்கூடிய ஓபன் ஆபரேஷன் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது, இன்னொன்னு சீக்கிரட்டா நடந்துட்டு இருக்கக்கூடிய கவர்ட் ஆபரேஷன். மர்ம நபர்கள் அடிக்கடி இப்ப செய்திகள் வந்துகிட்டே இருக்கும். மர்ம நபர்கள் இன்னும் ஆக்டிவா செஞ்சுட்டு இருப்பாங்க, நிறைய காரியங்கள் செய்வாங்க. நம்ம ஒரு இப்போ நான் ஒரு மோகன் கிட்ட கூட சொல்லும்போது சொல்லிட்டு இருந்தேன், இதெல்லாம் வந்து ஆபரேஷன் சிந்து நான் சொல்றேன், நம்ம வந்து புவர் கம்யூனிகேஷன்ஸ், நம்மளுடைய மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் வந்து நிச்சயமாக இல்லை. அரசாங்கத்தை நான் கடுமையா கிரிட்டிசைஸ் பண்றேன் இந்த இடத்துல இருந்துகிட்டு. இதே விஷயத்த இன்னைக்கு இஸ்ரேல் பண்ணாங்க, ஒரு ஆபரேஷன். இஸ்ரேலோடைய ஆபரேஷன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ நேத்து இன்னைக்கு காலையில கூட என்னோட வீடியோ போட்டிருந்தேன், மொசாடோட ஒரு ஆபரேஷன் 6 வருடமா கொஞ்சம் கொஞ்சமா இன்ஃபில்ட்ரேட் பண்ணி உள்ள போயிட்டு அவங்களுடைய ஒரு ஸ்பெஷல் எலைட் யூனிட் போய் ஈரான் தெஹரான் தலைநகரத்துக்குள்ள பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மிசைல் லான்ச்சிங் யூனிட், அதுல இருந்து 5 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ட்ரோன் பேஸே கிரியேட் பண்ணாங்க. அதை கிரியேட் பண்ண பிறகு அவங்களுடைய ப்ரோபகண்டா எப்படி இருக்கு பாருங்க, பாசிட்டிவ் ப்ரோபகண்டா. அவங்க என்ன பண்ணாங்களோ அதற்கான ஒரு மூவி பக்கத்துல ரெடி ஆகுது. மூவி ரெடி ஆகி சைமல்டேனியஸா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம இதுல என்ன நினைச்சுன்னு பாத்தீங்கன்னா, மே 7 மதியம் பாகிஸ்தானுடைய ஒரு பொய் செய்தி வருது. ஒரு MiG-21 நம்ம ஜோத்பூர்ல ஒரு 2021 விபத்துல உண்டான ஒரு விமானத்தை எடுத்து நாங்க சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டாங்க. அதுக்கு மறுபறிக்கை நம்ம கவர்மெண்ட் சைட்ல இருந்து, மினிஸ்ட்ரியில இருந்து எப்போ வருதுன்னு பாத்தீங்கன்னா மே 12. அந்த பொய் ஒரு 100 முறை உலகத்தை சுத்தி என்னோடைய சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபேமிலி மாதிரி எனக்கு அவங்க நிறைய பேர் இருக்கீங்க, பாதி பேர் இங்க இருக்கீங்க. திரும்ப திரும்ப கேட்ட கேள்வி, விமானம் என்னாச்சு, விமானம் என்னாச்சு, விமானம். பாஸ் 2196 விமானம் நம்ம கிட்ட இருக்கு. அதுல வந்து 36 ரஃபேல், 4 ட்ரெயினர் போக 32 விமானம். அதுல 1 போனா 10 போனா நாங்க திரும்ப வாங்கிட்டு அடுத்த சண்டை போயிட்டு தான் இருப்போம். 71ஆம் ஆண்டு நம்ம யுத்தத்தோட முதல் நாள், இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்துல ஃபர்ஸ்ட் டே அமிர்த்சர் விமான நிலையத்துல 20 விமானங்கள் வீழ்த்தப்பட்டுச்சு. டேக் ஆஃப் கூட ஆகல. சோ நம்ம எங்க மிஸ் பண்றோம் அப்படின்றதையும் பாக்குறேன். இங்கதான் படைப்பாளிகளாக நீங்க வரீங்க. உங்களுடைய படைப்பு அப்படின்றது வாட்ஸ்அப்ல அன்றாடம், இந்த ஒரே நாடா இருக்கட்டும், இளைய பாரதமா இருக்கட்டும், விஜயபாரதம், பல கட்டுரைகள் வருது. படைப்பு அப்படின்றதுல உங்க எல்லாருடைய நான் தலை வணங்குறேன், உங்க காலை தொட்டு நான் கும்பிடுறேன். ஆனா எங்க நம்ம மிஸ் பண்றோம்னா ஏவுகணைங்க. உங்க டெலிவரி மெக்கானிசம் தவறா இருக்கு. காலத்துக்கு ஏற்ப நீங்க மாறணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறையிட நீங்க ரீச் அவுட் பண்ணணும் அப்படின்னா 5 நிமிஷம் தான் அவங்களுடைய அட்டென்ஷன் ஸ்பேன். அந்த 5 நிமிஷத்துல நீங்க மகாபாரத்தையும் கொடுத்தாகணும், ராமாயணத்தையும் கொடுத்தாகணும், ஆபரேஷன் சிந்தூரையும் கொடுத்தாகணும். இந்த கல்லூரிகள்ல பேசும்போது நான் இந்த மொழியில பேச மாட்டேன், ஏன்னா அவங்க மொழியில தான் பேசி ஆகணும். ஸோ எனக்கு ஒரே ஒரு சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்க உங்களுடைய படைப்புகளை கொண்டு போய் சேர்க்கும் போது தயவு செய்து டிஜிட்டல் மீடியாவை அதிகமா யூஸ் பண்ணுங்க. அந்த டெலிவரி மெக்கானிசம் அப்படின்றது ஏவுகணை ரொம்ப ரொம்ப முக்கியம். படைப்பு நல்லா இருக்கு, அணுகுண்டு நல்லா இருக்கு, பட் ஏவுகணை வந்து கொஞ்சம் பழசா இருக்கு. கொஞ்சம் ஏவுகணைகளை புதுப்பிச்சு இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான படைப்பாளிகள், உங்களுடைய ஒரு பேனாக்கு இருக்கக்கூடிய வலிமை 100 துப்பாக்கிகளுக்கு கிடையாது.
இந்த சோகால்டு இடது அப்படின்றது அவங்க சித்தாந்தமா சொல்லக்கூடியவங்க, அவங்க கிட்ட இருக்கிறது அந்த பேனா மட்டும்தான். அந்த பேனாவுடைய ரீச் தான் இன்னைக்கு நம்ம இங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் தேசியத்தை ஊட்டுங்கன்றாங்க. தேசியத்தெல்லாம் ஊட்டெல்லாம் அவசியமே கிடையாதுங்க. ஒப்படை தளபதி பிபின் ராவத் அவருடைய துர்மரணம் அங்க ஊட்டியில நடக்கும்போது அவருடைய அந்த பூத உடல் நம்ம எடுத்துட்டு நம்ம கீழே வரும்போது பார்த்திருப்பீங்க. அங்க வந்து நின்ற சாதாரண ஆட்கள், சாதாரண மக்கள், அங்க சாதாரண பெண்கள் கண்ணீரும் கம்பளையுமா, எத்தனை பேருக்கு அவர் முப்படை தளபதியோட பேரே தெரிஞ்சிருக்காது முந்தா நாள் வரைக்கும். யாருக்கு வந்து நம்ம தேசியத்தை ஊட்டணும்ன்றோம், யாருக்கு வந்து இது பண்ணணும்ன்றோம், ஒண்ணுமே கிடையாது. ஆபரேஷன் சிந்தூர் எனக்கு இதுவரை இப்ப நான் ஒரு சாதாரணமா எங்கேயாவது போனா கூட என்னை கூப்பிட்டு பேசக்கூடியது. இதுல கட்சி பாகுபாடு நான் சொல்றேன். டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாருமே என்கிட்ட பேசக்கூடிய எல்லாருமே பிரமிச்சு போய் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிகழ்வு. மேற்குலகத்துக்கு, குறிப்பா அமெரிக்காவுக்கும், வரக்கூடிய காலத்துல சீனாக்கும். சீனா அவங்க இந்தியாவை யுத்தம் செய்யணும் அப்படின்றத அவங்க மிசைல்ஸை நம்பிதான், நேரடியா கிடையாது. நாட் கான்டாக்ட் வார்ஃபேர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அந்த மிசைல்ஸை காக்கிறதுக்கு, அவங்களுடைய விமானங்கள் காக்கிறதுக்கு மிக முக்கியமானது இந்த HQ-9 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அதை இந்தியா அடிச்சு தள்ளி துவச்சு காய போட்டிருக்காங்க. சைனா இனி மீண்டும் போய் இந்தியாவிட்ட யுத்தம் செய்வதற்கு என்ன மாத்தணும், அவங்க வார் ஸ்ட்ராட்டஜியை மாத்தி அதுக்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸை மாத்தி கொண்டு வரணும். இந்தியாவுடைய விமானப்படையும் தரைப்படையும் இப்ப நீங்க பார்த்தது 2% கூட கிடையாது. 2% கூட கிடையாது. கடற்படையோட இந்த உரை நான் முடிக்கிறேன். இந்திய கடற்படையோடைய 36 போர் கப்பல்கள் கராச்சியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட நாட்டிக்கல் மைல், 70 நாட்டிக்கல் மைல் அங்க போய் நின்று புறசூட போய் அப்படி நிற்கிறாங்க. கராச்சி மட்டும் இல்ல, காசிம், அவங்களுடைய கவடார் போர்ட், 4 முக்கியமான துறைமுகங்கள். கராச்சி துறைமுகத்துக்கு கீழே இந்தியாவுடைய நீர்மூழ்கி கப்பல்கள் இருந்துச்சு. ஒரே ஒரு முறை நாட்டுடைய பிரதமர் கோ அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் பர்மிஷன் கொடுத்திருந்தாங்கன்னா கராச்சி இன்னி வரைக்கும் 10 எரிஞ்சுட்டு இருந்திருக்கும். அந்த நாடு 2 அல்ல 3 துண்டா போயிருக்கும். ஆனா அதற்கு ஒரு பொருளாதார ரீதியான ஒரு வேலையை நம்ம கொடுக்கணும். இந்த நேரத்துல வளர்ச்சி பாதையை நோக்கி நம்ம பாரதம் போயிட்டு இருக்கும் போது யுத்தம் நம்மள ஒரு 10 வருட காலம் 5 வருட காலம் பின்னோக்கி கொண்டு போறக்கூடிய ஒரு இது இருக்கு. சரி, உங்களை என்னைக்கு வேணாலும் நாங்க பார்த்துக்க முடியும், உங்களை எப்ப வேணாலும் நாங்க அடிப்போம். புது ரூல்ஸ் தான். பயங்கரவாதம் வேற, போர் வேற, ரெண்டும் கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான். பயங்கரவாதம் அப்படின்றது நாங்க போரா தான் எடுத்துக்குவோம். தண்ணீர் நீ ஒழுங்கா இருந்தா மட்டும்தான் தருவோம். ஏன்னா அந்த தண்ணியோட அக்ரிமெண்ட், சிந்து நதி அக்ரிமெண்ட் எடுத்து பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் குட்வில், நல்லிணக்கத்தினால. நீ நண்பனா இருக்கிற வரைக்கும் தான் தண்ணீர் உனக்கு. 3வது பேச்சுவார்த்தைன்றது இனிமே கிடையவே கிடையாது. 4வது காஷ்மீரை பத்தி பேசணும் அப்படின்னா நீ கையில பிடிச்சு வச்சுட்டு இருக்கக்கூடிய காஷ்மீரை நீ என்னைக்கு திரும்ப கொடுக்க போற அப்படின்றது மட்டும் தான் பேசுறோம். சோ அந்த நாட்டோடைய ஒட்டுறவு எதுவுமே இனிமே கிடையாது. அந்த நாடு இனி அதுவா வீழக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நோக்கி போயிட்டு இருக்கு. அமெரிக்கா என்னைக்கு ஈரானை வீழ்த்துறாங்களோ அன்னைக்கு அமெரிக்காவுக்கு பாகிஸ்தான் தேவை கிடையாது, வரைபடத்திலே தேவை கிடையாது. 25 கோடி பயங்கரவாத சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு உலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கக்கூடிய நாடு. அந்த நாடு இந்தியாவால மட்டும்தான் இதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர முடியும். இவங்களுக்கு பின்னாடி இருந்து இயக்கி கொண்டிருக்கு. நீ சைனா, அதாவது பாகிஸ்தான் உபயோகப்படுத்தின ஆயுதங்கள்ல 81% சீனா. அவங்க கொடுத்த சேட்டலைட் இமேஜஸ்ல இருந்து இந்த யுத்தத்தை பின்னாடி இருந்து டைரக்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சீனா தான். சீனாக்கும் நம்ம ரொம்ப ரொம்ப தெளிவா கொடுத்த மெசேஜ், இந்தியா கிட்ட மோதனம், இன்னொரு முறை கல்வானோ இல்ல அருணாச்சல்லையோ இல்ல 1962 மீண்டும் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு யானை எந்திரிச்சு நிக்கிறதுக்கு தான் டைம் ஆகும். அந்த யானை எந்திரிச்சு நின்று கொஞ்சம் ஷேக் பண்ணிருக்குது. அந்த யானை மெழுருச்சு அப்படின்னா முன்னாடி நிக்கிறதுக்கு அங்க டிராகனும் இருக்காது, இங்க பின்னாடி நிக்கிறதுக்கு பச்சை பெயிண்டும் இருக்காது. இதுதான் ஆபரேஷன் சிந்தூரா நம்ம கொடுத்த மெசேஜ். பொறுமையான பேச்சை கேட்டதுக்கு நன்றி. வணக்கம். ஜெயன்.